அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரா, இந்த உலக வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்கள் அது 12 மாதங்கள் தான். நாம் இன்று ஹிஜ்ரி 1446 11வது மாதம் துல்காதாவுடைய மாதத்தில் நாம் வீட்டிருக்கிறோம். அந்த ஆயத்திலே 4 மாதங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள். அதில் ஒரு மாதம் இன்று நாம் 11வது மாதம் துல்காதாவுடைய மாதம், சிறப்புக்குரிய மாதம், கண்ணியமான மாதம். அரேபியர்கள் யுத்தம் செய்கின்ற காலங்களில் எவ்வளவு தான் பகைவனாக இருந்தாலும், எவ்வளவு கடுமையாக யுத்தம் நடந்தாலும், இந்த கண்ணியமான மாதங்களில் பழித்து இருக்க மாட்டார்கள். இந்த கண்ணியமான மாதங்களில் யுத்தம் செய்ய மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். அந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு சிறப்புக்குரிய மாதத்தில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எதை வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ, எந்த அமல்களை சொல்லித் தந்திருக்கிறார்களோ, அதை செய்வதிலே தான் அந்த முன்னோர்கள் ஈடுபடுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தின் ذَلِكَ دِينُ الْقَيِّمِ, நிலையான உறுதியான மார்க்கம் என்ற இந்த வசனத்தை, இந்த தொடருக்கு ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இந்த 4 மாதங்களை துல்காதா, துல்ஹிஜ்ஜா, தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம், மீனவர்களே, ரமலானுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையும் கண்ணியமும் உயர்வும் அந்த மாதத்திலே நன்மைகள் செய்வதற்காக கண் விழித்திருந்து பகலிலும் இரவிலும் உடலாலும் பொருளாலும் அதை மதித்து செய்வது போன்று, இரா வணக்கங்களில் ஈடுபடுவது போன்று, ஏனைய சிறப்புக்குரிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு பின்வரக்கூடிய மீனவர்களை ஏன் இந்த மாதத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற சுன்னத்தான நோன்புகளையும் தர்மங்களையும் தௌபாக்களையும் இஸ்திக்பார்களையும் திலாவத்துகளையும் ஏன் நாங்கள் செய்யாமல் இருக்குகிறோம்? ஏன் அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் காட்டாமல் இருக்குகின்றோம்? அன்பானவர்களே,